ஹாய் கைஸ், வெல்கம் டு சென்னை பசங்க. இன்னைக்கு வந்து சென்னை பசங்கள நம்ம இன்னைக்கு பேச போறது வந்து முரளி விஜய் சிஎஸ்கே லெஜெண்ட்ஸ் எபிசோட் 2. இன்னைக்கு வந்து அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம அண்ணன் வந்து ஏகநாதன் ப்ரோ இருக்காரு. நம்மளோட ஒரு மென்டராகவே மாறிட்டாரு நம்ம பேஜுக்கு, நம்ம சேனலுக்கு ஒரு மென்டர். அதனால நீங்க அப்படியே சொல்லுங்கண்ணா. ஓகே, ஸோ காய்ஸ் அகைன் இந்த சேனல் வந்து நான் கொடுக்க பேச போறோம். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா என்ன புதுசாக பேசலாம் பார்த்தீங்கன்னா, பிரதர் தான் சொன்னாரு நம்ம வந்து ஓஜி பேட்ஸ்மேன் பத்தி பேசலாம் சிஎஸ்கே அப்படின்னு சொல்றப்ப டக்குன்னு சூஸ் பண்ணது முரளி விஜய் தான். உண்மையிலேயே முரளி விஜய் எங்களுக்கு ஓஜி தான். அதை பத்தி பேசுவோம், ஏன் பேச போறோம்னு சொல்றோம். ஸோ அப்படியே போயிடலாமா, பேசலாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க முரளி விஜய் பத்தி என்ன நினைச்சீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு டீமுக்கு வரும்போது ஒரு தமிழ்நாடு பேட்ஸ்மேன் வந்து இந்தியா லெவலுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவாரா, இதெல்லாம் யோசிச்சீங்களா? இல்ல என்ன திங்க் பண்ணீங்கன்னா? ஆமாமா, முரளி விஜய் வந்து பார்த்தா மார்க்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவர் பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி சொல்றது, ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் முரளி விஜய் எல்லாம். ஃபர்ஸ்ட் பாலே இறங்கி வந்து 4-6 அடிப்பாரு. சிஎஸ்கேவோட டாமினேட் வந்து காட்டுறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மைக்கேல் லெஸி காட்டியிருப்பாரு. அவர் சென்சுரி அடிச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே. ஸோ அப்படியே அதை கண்டினியூ பண்ணது பாத்தீங்கன்னா இவங்க பார்ட்னர்ஷிப் அலாவித் மைக்கேல் லெஸி முரளி விஜய் தான் அது வந்து பயங்கரமா காட்டியிருப்பாரு. ஸோ பயங்கரமான சிக்ஸ் அடிக்கிறது, ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கறது, பறக்க அடிக்கிறது. நம்ம எப்பெல்லாம் யூஸ் ஸ்கோர் 200 கிராஸ் பண்ணுவோம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முரளி விஜய் தான் வந்து டாமினேட்டா ஆடி இருப்பாரு. ஸோ நல்லா தொடக்கம் கொடுக்கக்கூடிய பயங்கரமான பேட்ஸ்மேன். எல்லா மேட்சும் எப்படி சொல்றது, ஒரு ஃபயரி பேட்ஸ்மேனா இருப்பாரு. சிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லாங் அடிப்பாரு. அதை 120 அடிப்பாரு. அந்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா சரியான மேட்ச் அது. கிளாஸ் இருக்கும், அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் பயங்கரமா இருக்கும். ஒரு எப்படி சொல்றது, எனக்கு அப்ப முரளி விஜய் தான் வந்து அந்த பூமர் பபுல்கம் எண்ணிக்கிட்டே ஆடுவார். அங்க போட்டு பொழப்பாரு மனுஷன். ஸோ அந்த மாதிரிதான் வந்து எங்களுக்கு வந்து அப்ப அவர் தான் ஓஜி. ஏன்னா ரெண்டர் மேக்கெல்லாம் ஸ்மித்ல அப்புறம் தான் வர்றாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா டீம்ல வந்து ஒரு சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் டோட்டலே வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து 200 அடிச்சோம். அப்ப மைக்கேல் தான் அடிச்சு ஆரம்பிச்சிருப்பாரு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணாரு அந்த லெகசியை. அந்த முரளி விஜய் வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணாரு. அவரை பத்தி வந்து அவரை பத்தி வேற ஏதாவது மேட்சஸ் சொல்லுங்களேன். அவரோட டெம்பரமெண்ட் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். சூப்பரா பெர்ஃபெக்ட் பண்ணுவாரு, பயங்கரமா இது பண்ணுவாரு. நீங்க அவரை பத்தி வேற ஏதாவது இல்ல, முரளி விஜய் பொறுத்த வரைக்கும் எப்படி பாத்தீங்கன்னா மேட்ச வந்து எப்படி சொல்றது, இந்த பவுலர் கஷ்டமான பவுலர், இந்த மாதிரி ஒரு இந்த பவுலர் இதை பார்த்தாங்க அப்படிலாம் கிடையாது. அவர் பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. அந்த கான்பிடன்ட் அவர் அதிகம், சரிங்களா? ஸோ சிக்ஸ் ஓவர்தான் சொல்றது, அடிச்சாலும் உண்மையிலேயே லாங் சிக்ஸ் தான் அடிப்பாரு. கிட்ட இந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டேன். பவர் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனா அந்த பவர்ன்றது சில பேர் வந்து ஸ்ட்ரென்த் குத்து அடிப்பாங்க, ஒரு கிளாஸாவே அடிப்பாரு. அவர்கிட்ட அந்த கிளாஸ் இருக்கும். அப்படி பார்த்துதான் நம்ம வளர்த்தோம். ஆனா முரளி விஜய் வந்து ஒரு இடத்துல எப்படி சொல்றது, சிஎஸ்கே கம்பேக் கொடுத்தும் சரியா கொண்டு போக முடியல. சிஎஸ்கே அவரு யூஸ் பண்ணிக்கல, அவரும் சிஎஸ்கே கரெக்டா கொண்டு போக முடியறது வரப்பதான் முரளி விஜய் விட்டு போறப்பதான் எனக்கு கொஞ்சம் நான் இப்ப ஆஷன் கம்பேக் கொடுத்து ஆஷன் போனாரு. ஆனா எனக்கு வந்து ஃபீல் ஆகல. ஆனா ஆஷன் நமக்கு எவ்வளவு பண்ணிருக்கான்னு ஒண்ணு இருக்கு. ஆனா முரளி விஜய் போனாருன்னு தெரியறப்ப எனக்கு வந்து ஒரு எப்படி ரெய்னாகி எல்லாரும் ஃபீல் பண்ணிருப்பாங்களோ, ஈவன் பஞ்சாபுக்கு போட்டேன், என்னன்னா போட்டேன். பட் முரளி விஜய் போயிட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு நான் ரொம்ப ஃபீல் பண்ண பர்சனலா. ஏன்னா முரளி விஜய் வந்து ஒரு பயங்கரமான ஹிட்டரா இருந்தார் நமக்கு, ஓகேங்களா? பர்டிகுலரா இந்த மேட்ச் தான் ஆடி இருப்பாரு, இந்த மேட்ச் தான் ஆடாது. இதுக்கு அந்த 128 மேட்ச் தான் வந்து பயங்கரமான ஞாபகம். ஏன்னா அவங்களோட வெறித்தனம், முரளி விஜய் இப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேனா அப்படின்னு நான் பார்த்தது அந்த மேட்ச்ல தான் எனக்கு தெரிஞ்சு. அதுல சிக்ஸ் கெபாசிட்டி எல்லாம் பயங்கரமா இருந்தது. பயங்கரமா சிக்ஸ் எல்லாம் அடிச்சாரு. வேற லெவலுக்கு காமிப்பாரு, அது பயங்கரமா இருக்கும். அந்த அப்பதான் எனக்கு தெரியும் முரளி விஜய் இப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் போல. ஏன்னா ஒரு டெஸ்ட் ஆடுவார்ல, ஸோ டெஸ்ட் கிளாஸ் ஆடுவார், டெம்பர்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி அவர் இந்த ஐபிஎல்ல வந்து அந்த மேட்ச் அப்பதான் நான் வந்து அவரோட இதுவே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு பஞ்சாப் போனாரு, கேப்டன்சி பண்ணாரு, அப்படின்னு நிறைய வரலாறு இருக்கு, அதுக்கு ஹிஸ்டரி இருக்கு. ஸோ முரளி விஜய் பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபீல்டிங்கா இருக்கட்டும், டீம்ல வந்து அந்த அக்ரெஷன் இருக்கட்டும், பயங்கரமா அக்ரெஷன் காட்டுவாரு, ஃபீல்டிங்கும் சரி. ஸோ டீம் கூட டிராவல் பண்ணுவாரு. எப்படி சொல்ற, டிராவல் பண்றதுதான் விச் மீன்ஸ் அந்த ஃபீல்டிங்ல வந்து அதை காட்டிட்டு இருப்பாரு இருக்கிற மாதிரி, நானும் இருக்கிற மாதிரி பக்காவா பண்ணுவாரு. பக்காவா அதை டீமை இதுவா கொண்டு போவாரு. ஒரு வெளி இருக்கு அவருக்குள்ள. பட் ஒரு காலகட்டத்துல அவர் வெளியே போறப்ப நானுமே வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. அதான் சொல்ல, பிரான்சைசி கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அதை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. எல்லாருமே டீம்ல நிரந்தரம் நம்ம சொல்ல முடியாது. அதுதான் ஒரு விஷயம். அது ஜடேஜா போனதாலும் சரி, சுரேஷ் ரெய்னா டீம் விட்டு போயிட்டு தான் இருந்தாலும் சரி, அப்போ வந்து நிறைய பேர் மாறினாங்க. அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அது வந்து அக்செப்ட் பண்ணிதான் ஆகும். அதே மாதிரி முரளி விஜயோட இன்னொரு மேட்ச் 2012 வந்து சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி டேர்டெவில்ஸ் கூட ஆடினாரு. அந்த மேட்ச் வந்து நம்மள ஃபைனல்ஸ் கொண்டு போனது. அந்த மேட்ச்ல ஒரு ஃபாஸ்டஸ்ட் 100 அடிச்சிருக்காரு. அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
எனக்கு எப்படி சொல்றது 2000 எனக்கு அந்த ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்கு. அடிச்சிருப்பாரு அவரு. அந்த மேட்ச் 2012 நம்ம ஃபைனல் போய் யார் தோத்தோம்? மும்பை கூட தான் தோத்தோம். மும்பை கூட தோத்தோமா இல்ல? மும்பை கூட தான் ஆமா தோத்தோம். மும்பை கூட டூ ரன்ஸா 1 ரன்ஸா? ஆமா 1 ரன் நினைக்கிறேன் இது. இந்த ம்? இவரு அஸ்வின் அது நினைக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு அந்த மேட்ச் எனக்கு ஞாபகம் இல்ல. பட் எனக்கு ஞாபகம் இருக்குது வந்து அந்த ஒரு மேட்ச் எனக்கு வந்து மனசுல பதிச்சது. அந்த பசுமர் தாடி போல சொல்லுவாங்கல்ல. அந்த ஒரு மேட்ச் ம். ஆமா தெரிஞ்சு அது பட் எல்லாருக்குமே. எனக்கு அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதானே ஃபர்ஸ்ட் பாலே 4-6 அடிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் எனக்கு பக்கமா ஞாபகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாலே டவுன் த கிரவுண்ட் வந்து 4 அடிப்பாரு நினைக்கிறேன். இறங்கி வந்து சுனில் நாராயண் ஓவரா யாரும் தெரியல. ஃபர்ஸ்ட் ஓவரே டாமினேட்டா ஸ்டார்ட் பண்ணுவாரு அகைன்ஸ்ட் அது சரி ஞாபகம் இல்ல. அது ஏன் அதை வந்து பெரிய விஷயமா பார்த்தோம் அப்ப ஏன் அது பெரிய விஷயமா பார்த்து இப்ப இருக்கிறவங்க சொல்லியிருந்தான். இப்ப இருக்கிறவங்க தான் 280 270 அடிக்கிறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் பால் இறக்கி டவுன் த கிரவுண்ட்ல 6-4 அடிச்சா அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அன்னைக்கு இருந்த பிச்சு வேற, அன்னைக்கு இருந்த கண்டிஷன் வேற. ஒரு 140 150 வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து எல்லா டீமுமே இருந்துச்சு. இட்ஸ் நாட் ஈஸி டு சேஸ். இட் வாஸ் நாட் ஈஸி. ஒரு 160 டார்கெட்டே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சேஸா இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆமா அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆமாமா அப்பெல்லாம் வந்து லோ லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்றதுமே ஒரு கிரிக்கெட். அந்த தனி டாபிக் அது போகக்கூடாது. லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்றதுமே ஒரு கிரிக்கெட்னு நம்ம ஐபிஎல் புரிஞ்சுக்கணும். கமிட்டி புரிஞ்சுக்கணும். ஏதோ சும்மா பவுலர்ஸ் வந்து ஓடியாது போடுவாங்க, ஒரு 2 விக்கெட் அடிப்பாங்க, என்டர்டைன்மெண்ட் நினைச்சுக்கிறாங்க. கிடையாது. லோயர் ஸ்கோருமே டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் இருந்துச்சு. எத்தனையோ மேட்ச் 140 150 வந்து கடைசி வரை இழுத்துருக்கும். தோக்கறமோ ஜெயிக்கிறமோ இழுத்துருக்கும் கடைசி வரைக்கும். அது மாதிரிதான் இருந்திருக்கு. சோ அந்த மாதிரி டைம்ல வந்து முரளி விஜய் வந்து ஓப்பனிங் பண்றப்ப டவுன் த கிரவுண்ட்ல இறங்கி ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சு ஸ்டார்ட் பண்ணுவாரு. அது ஒரு பசுமையான எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு விஷயம். பட் அகைன்ஸ்ட் அது சுனில் நரேனா யாருதான் ஞாபகம் இல்லை. அது ஸ்பின்னருக்கு ஏதாவது அடிப்பாரு. அந்த மாதிரிதான் எனக்கு பார்த்து பழக்கம் வரும். அந்த மாதிரி ஒரு கிளாஸான பேட்ஸ்மேன். ஆமா அதே மாதிரி வந்து சிஎஸ்கேல அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை பார்க்கல. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஓப்பனிங்ல இந்த அளவுக்கு ஆடுவாங்க. ஆமா இதுக்கு முன்னாடி பார்திவ் பட்டேல் இருந்தாரு. பார்திவ் பட்டேல எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம யோசிக்கணும். கரெக்ட். சோ தமிழ்நாடு பிளேயர்லயே அதை கரெக்டா யூஸ் பண்ணது 2 பேர் தான். ஒண்ணு முரளி விஜய், இன்னொன்னு பத்ரிநாத். சுப்பிரமணி பத்ரிநாத் அதை யூஸ் பண்ணாரு. சோ ஆண்டு 2-3 வருஷம் கரெக்ட் பண்ணிக்கிட்டாரு. ஓகேங்களா. சுப்பிரமணி பத்ரிநாத்காக நம்ம தனி டாபிக்கே போலாம். இன்னொரு வீடியோ பேசலாம் அதை பத்தி. அவர்லாம் அட்டைப்பூச்சி ஒட்டிப்பாரு. நாங்க வச்ச பேர் வந்து பாத்தீங்கன்னா கை போலன்னு கூப்பிடுவோம். அப்ப ஏன்னு பாத்தீங்கன்னா நிப்பாரு, கொண்டு போவாரு. அந்த கஷ்டமான மேட்ச் எல்லாம் வந்து இழுத்து புடிச்சு கொண்டு போவாரு. அது ஒரு சூப்பரான மேட்ச் சொல்லணும்னா நம்ம வந்து 2010ல வந்து சிஎல்டி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பத்ரிநாத் அலாங்கிட்டு அனிருதா பத்ரிநாத் 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஸ்கோர் செட் பண்ணி அந்த மாதிரி ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இயர்லி விக்கெட் 3 விக்கெட் போயிடும் ஒவ்வொரு அன்னைக்கு. முரளி விஜய்கான் மகேந்திர சிங்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிடுவாங்க. பிரைனோ போயிடுவார் வந்த வேகத்துல 9 ரன்ல. அப்ப சூப்பர் பார்ட்னர்ஷிப் அந்த பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா பத்ரிநாத்தும் அனிருதாவும் ஆடி ஒரு 150 செட் பண்ணி அகைன்ஸ்ட் நியூசிலாந்து நினைக்கிறேன் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட். அந்த மேட்ச் வந்து அவங்க திரும்ப சேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் ஒரு பயங்கரமான ஒரு டஃப்பான பார்ட்னர்ஷிப், அது சூப்பர் கிரிட்டிக்கலான ஒரு டைம்ல ஆடி இருப்பாங்க. அந்த மாதிரி சுப்பிரமணியம் பத்திரத்துக்குமே நம்ம நிறைய பேசலாம். பட் என்ன சொல்ல வரேன்னா யூஸ் பண்ணிக்கிட்டவங்க இப்ப தமிழ் பீப்புள் சொல்றோம். பட் எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா பண்ணல. பட் அது மார்க் வந்து பண்ணி காட்டினாரு. முரளி விஜய் வந்து அதை நமக்கு பண்ணி காட்டினாரு. ஒரு தமிழ்ல வரும்போது பாத்தீங்கன்னா அவர் செஞ்சு காட்டினார். மத்தபடி நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிக்கல தான் சொல்லுவேன். நிறைய பேர் அதாவது யூஸ் பண்ணிக்கல, ரொம்ப முடியல. எக்ஸாம்பிள் இந்த வருஷம் விஜய் சேகரே சொல்லலாம். இன்னொன்னு முரளி விஜய் பத்தி இன்னொன்னு முரளி விஜய் பத்தி பேசினா பயங்கர அடாப்டபிள். இப்போ பவர் பிளேல சூப்பரா ஆடுவாரு. விக்கெட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறுத்தி பயங்கரமா இன்னிங்ஸ் ஆங்கர் பண்ணுவாரு. ஆமா அந்த 120 சில மேட்சஸ் பாத்தீங்கன்னா எனக்கு சில டைம் தோணும், என்ன விக்கெட் போயிட்டு வரைக்கும் இவர் ஆட்டு போயிடலாம்னு தோணும். ஆனா சாலிடா அதான் சொல்றேன், அந்த டெஸ்டோட டெம்பர்மெண்ட் இங்க காட்டுவார். டெஸ்ட் மேட்ச்ல அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு இங்க காட்டியிருப்பாரு. சம்டைம்ஸ் நான் வந்து இன்டர்நேஷனல் பாக்குறப்ப டெஸ்ட் மேட்ச்ல அவர் இன்னுமே வந்து பெரிய ஆளா வந்திருக்க வேண்டியது. டெஸ்ட் மேட்ச்ல டெஸ்ட்லயே சொல்றேன் பயங்கரமா. ஆமா கிளாசிக் ஒரு பேட்ஸ்மேன். ஓகேங்களா. சோ அது ஐபிஎல் தாண்டி அவர் வந்து ஒரு டெஸ்ட்ல வந்து ஓடிலாம் விட்டுருங்க. பட் ஐபிஎல் தாண்டி டெஸ்ட்லயே வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருக்க ஒரு பேட்ஸ்மேன் அவரு. பட் சில கொஞ்சம் அந்த ஃபார்ம் அவுட் வரும்போது இன்னைக்கு இருக்க சான்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்தாங்கன்னா கிடையாது அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. அவர் பெரிய ஆளா வந்து டெஸ்ட்ல எத்தனையோ மேட்ச் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அதை ப்ரூவ் பண்ணிருப்பாரு. எல்லாரும் அவுட் ஆகிறப்போ ஒரு ஆடி இருக்காரு, அது ப்ரூவ் பண்ணிருப்பாரு. சேம் நம்ம டீம்ல நீங்க சொன்ன மாதிரிதான் இயர்லி விக்கெட்ஸ் போனா அப்படிப்பட்ட பேட்ஸ்மேனே கிடையாதுன்ற மாதிரி இங்கே மாத்தி ஆடி இருப்பாரு. ஆப்போசிட்ல ஆடி அதை கொண்டு போவாரு. கரெக்டுங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் இன்னைக்கு யார் இருக்கான்னு கேட்டா இன்னைக்கு என்னால
ருத்ராஜ் இருந்தாரு. ஆயுஷ் மாத்திரை இப்ப இல்ல bro. ருத்ராஜ் இருந்தாரு. இனிமே யார் இருப்பாங்கன்னு தெரியல. ஏன் ஆயுஷ் மாத்திரை கம்பேர் பண்ண மாட்டீங்களா? ஆயுஷ் மாத்திரை ஆனா ஒரு 4 மேட்ச் வச்சு சொல்லிட முடியாது. பட் ஆமா, ஆயுஷ் மாத்திரை அன்டெஸ்டட் ப்ரோ அவரு. என்ன பொறுத்தவரை ஆயுஷ் மாத்திரை நான் எப்படி பாக்கறேன்னா, நீங்க மேபி ஓப்பனிங் வந்து அவுட் ஆயிட்டு போயிடுவாரு. பட் டீம் சேவியர் கிடையாது. பட் ஒருவேளை அந்த சான்ஸ் கிடைச்சா அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. அந்த சான்ஸ் கிடைச்சா அவர் யூஸ் ஐ மீன் காட்டுவாரு. ஏன் சொல்றேன் கேளுங்க. அவருக்குள்ள அது இருக்கு. அவரும் ஒரு ருத்ராஜ் கேக் தான் சொல்ல போனா ஆயுஷ் மாத்திரமே விக்கெட் போனதான் ஒரு மாதிரி ஆயிடுவாரு. விக்கெட் போச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆடுவார். அது ஏதாவது ஒரு மேட்ச் அவர் காட்டுவாரு. இல்லைன்னா பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. சோ முரளி விஜய் எனக்கு ருத்ராஜ் கேக் கூட அப்படிதான். சோ இவங்க எல்லாம் ஸ்டெடி ஸ்டேபிள், அதுக்கு விட்டு தட்டு கட்டு. நம்ம சொல்ற 3 பேருமே அப்படிதான். கரெக்டுங்களா? 3 பேருமே அப்படி. ஆமா ஆமா கரெக்ட். சோ ருத்ராஜ்மே அப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் தான். ஆயுஷ் மாத்திரமே நான் சேர்க்கிறேன். அதான் தான் சொல்லியிருப்பேன். இந்த காம்பினேஷனே சொல்லியிருப்பேன். ஆயுஷ் மாத்திரை அலாங் வித் ருத்ராஜ் கேக் ஏன் வரக்கூடாதுன்னா 2 பேருமே அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எடுத்தவொடனே டப்புன்னு அடிக்க போதில்ல. பட் ஆனா சஞ்சு சாம்சன் அதை பண்ணுவாரு. அவருக்கு நீங்க போயிட்டு சுத்திட்டு வாங்கன்னா அதை பண்ண போறாரு. ஓகேங்களா? டாபிக் மாறும். ஏதாவது சொல்றேன். சோ ஒன் டவுன்ல வந்து ருத்ராஜ் வரும்போது எதுக்காக ஒன் டவுன் ருத்ராஜ் போறேன்னா நிறைய பேர் கேட்பாங்க. இல்லப்பா ஒன் டவுன் சஞ்சு சாம்சன் தான் கிடையாது. என்ன பொறுத்த ருத்ராஜ் அதான் சொன்னேன். ஏன் முரளி விஜய் மாதிரி ருத்ராஜ்னா விக்கெட் போயிடுச்சுன்னா உடனே அடாப்ட் ஆயிடுவாரு. இப்ப இல்ல, இப்ப கொஞ்சம் பொறுமையா போலாம் அப்படின்ட்டு போயிட்டு கடைசியில ரன் சேர்க்கக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன். இப்ப ரீசெண்டா விஜய் சார் பண்ணிருப்பாரு. டீம்ஸ்ல வந்து இயர்லி விக்கெட்ஸ் 6 விக்கெட் போயிட்டு தனியாளர் 130 ரன் அடிச்சிருப்பாரு. சோ இப்போ 4 days முன்னாடி. சோ அதான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு இவர் வருவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ருத்ராஜ் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இருந்தாலும் இந்த வருஷம் ப்ரூவ் பண்ணணும்னு ஆசை. சோ அதான் இப்ப நான் சண்டே பேசுறப்ப சொன்னாங்க, எனக்கு இந்த ஸ்குவாடு பாக்குறப்ப எப்படி இருக்குன்னா நம்ம 2010 ஸ்குவாடு பாக்குற மாதிரி இருக்கு. சோ அன்னைக்கு இருந்த முரளி விஜய், மைக்கேல் லசி அந்த மாதிரி ஒரு ஸ்குவாடு வந்து எனக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்புறம் சொன்னேன், அப்படி பவுலிங் தான். ஆமா, அன்னைக்கு மட்டும் என்ன பவுலிங் இருந்துச்சு? பொதுவா சிஎஸ்கே அன்னைக்கு பவுலிங் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி யாருமே இருந்தது இல்ல. உங்களுக்கு டக் போலிங்கர் யார் தெரியுமா? டக் போலிங்கர் யாருன்னு தெரியுமா? ஐபிஎல்க்கு முன்னாடி கரெக்ட். பென் இல்ஃபனஸ், டர்க் நானஸ், கரெக்ட். மார்க்வுட் ஆடி இருக்காரு சிஎஸ்கேக்கு. யாருமே தெரியாது. அவங்க வந்து சிஎஸ்கே வந்துட்ட பிறகு தான் ஃபேமஸ் ஆனாங்க. ஆமா, இவங்கெல்லாம் எஸ். அதான் டெவால் பிரவேஸ் ஒரு எக்ஸாம்பிள். சோ என்னன்னா இந்த 2010 ஸ்குவாட்ல தான் அவர் வந்து சுத்திட்டு பாரு உலகம் ஃபுல்லா. அவரோட வீடியோ வரும் பாருங்க. செம சூப்பரா பேசுறாரு அவரு. செம ஃபன்னா போச்சு. உலகம் ஃபுல்லா கிரிக்கெட் எங்க நடந்தாலும் போய் சுத்திட்டு இருப்பாரு அவரு. இந்தியா மேட்ச் எங்க நடந்தாலும் போவாரு. ஐபிஎல் மேட்ச், SAT20 ஒண்ணு விட மாட்டாரு. சோ அவர்தான் ஒன்னாரு, நீ வேணா இந்த வருஷம் கப் அடிப்போம். ஏன்னு கேட்டா 2010 ஸ்குவாடு சிஎஸ்கேவோட அப்படி ரீப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு. சரி, அன்னைக்கு யார் பவுலிங் நினைக்கிறீங்க 2010ல? சக்காத்தி யார்? சுதீப் தியாகி யாரு? அவர் இருப்பாரு. கோலி ஒருத்தர் இருப்பாரு. சமாளித்து இருப்பாரு. மன்பிரீத் சிங் கோலி. இவங்க எல்லாம் தான் நமக்கு பவுலர். இன்னைக்கு இருக்க ஒரி பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, நம்ம கிட்ட பவுலிங் இல்லை. எப்படா பவுலிங் இருந்துச்சு? என்னைக்கு இருந்துச்சு? இருக்கிறவங்கள நம்ம வேலை வாங்கியிருக்கோம். அவ்வளவுதான். இதுதான் உண்மை. சொல்லி போட வச்சிருப்பாரு தோனி. இதுதான் உண்மை. சோ நிறைய பேர் சொல்றாங்கல்ல, நம்ம கிட்ட பவுலிங் இல்லப்பா. பவுலிங் இருக்கிற மும்பை கடைசி 2 வருஷம் அடிக்கல. இந்தியா டீமே எடுத்து வச்சிருக்காங்க. டேபிள்ல போன தடவை லாஸ்ட்ல பினிஷ் பண்ணாங்க. சோ விஷயம் என்னன்னா, வேலை வாங்கணும். யாரு போட்டாலும் அவ்வளவுதான். யாரு இருந்தாலும் அவ்வளவுதான். நீ என்ன வாங்குறது தான் மேட்ரு. சோ இந்த தடவை அதான் சொல்லுவேன். 2010ல எப்படி அதாவது இந்த வருஷம் இது வேற 3rd நமக்கு. 8ல தோப்போம், 9ல தோப்போம், 10ல கப் அடிப்போம். தோனி கேப்டனா இருந்தாரு. ருத்ராஜ் 24ல தோத்தாரு கேப்டனா இருந்து, 25ல தோத்தாரு. இப்ப 26 வந்திருக்காரு. சோ 26ல கப் அடிப்பாரு. இது எப்படி இருக்கு? சோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கப் அடிப்போம். 3 வருஷத்துக்கு ஒரு கப் அடிப்பது தடவை அடிக்க போறோம். சோ 3வது வருஷம் அதே முரளி விஜய் மாதிரி ஆயுஷ் மாத்திரேவோ அப்படியே நம்ம ருத்ராஜ் கேக்வாட் இருக்கட்டும், நம்ம அசி மாதிரி நம்ம டிவால் பிரேவிஸ் இருக்கட்டும். அசி பொறுத்த வரைக்கும் அதேதான். கொஞ்சம் ஆடிட்டு அப்படியே அடிப்பாரு. அவர் கிளாஸ் வேற. அவர் 4 அதிகமா அடிச்சு சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஆளு அசி. சிக்ஸ் எல்லாம் டக்கு அடிக்க மாட்டாரு. பட் ரன் பால்லாம் அடிக்க மாட்டாரு. அவரு அடிச்சதெல்லாம் 4 இருக்கும். பட் பாலுக்கும் ஸ்கோருக்கும் டிஃபரெண்ட் இருக்கும். அந்த மாதிரி கிளாஸ். சோ அந்த மாதிரிதான் இங்க வந்து நம்ம டிவால் பிரவேஸ் அப்படி சொல்ல முடியாது. அப்படியே ஆப்போசிட்டா தான் இருப்பாரு. பட் சொல்றேன், அந்த ஸ்குவாடுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் அப்ப இருந்தாரு. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டர் பாத்தீங்கன்னா டிவால் பிரவேஸ் தான் இப்ப இருக்காரு. சோ என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 2010 ஸ்குவாட் தான். அன்னைக்கு இருந்த பவுலிங் பார்த்தா இன்னைக்கு பவுலிங். சோ ஜாக் ஃபோர்ப்ஸ் எல்லாம் இருக்காரு.
அது ஒரு தனி காம்பினேஷன் வச்சுக்கல. பவுலிங்குமே வந்து எப்படி போட்டு ஆட போறதே ஒரு குழப்பம் தான். அதான் சொல்லியிருப்பாங்க. அவரும் அதான் சொன்னாரு. என்னால 7 பேர் சொல்ல முடியும், 4 பேர் சொல்ல முடியாது. நீ சொல்லிருந்தாரு. நான் இல்ல. தோனி தோனிமே நீங்க உட்காந்து அனலைஸ் பண்ணாதான் உண்டு. பிச்சு என்ன, யாரு எப்படி ஏதுன்ட்டு. சரிங்களா? சோ அதை வந்து நம்ம ஈஸியா சொல்லிட முடியாது. சோ 2010ல அன்னைக்கு கப் வாங்கணும், இந்த வருஷம் வாங்குவோம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஹோப் இருக்குது. ஸ்குவாட் அப்படிதான் இருக்குது. யாருமே புரியாம தான் இருக்குது. மொக்க பவுலிங் தான் நினைச்சுக்கிட்டு மேன்றான். சூப்பர் டீம் பிளான் போட்டு இப்படி வச்சுக்கிறதுக்கு ஒன்னும் டீம் இருந்தாலும் பெருசா இல்லையேன்னு எல்லாரும் சொல்லட்டோன்றான். சொன்னாதான் நம்ம கப் அடிப்போம். கரெக்டுங்களா? என்னோட தாட் அதுதான். சோ பவுலிங் வீக்காவே எடுத்துட்டு போட்டோம். அது என்ன அகிலோ சைட் வந்து 2 கோடி கிடைச்சதுனால பவுலிங் வீக்கா? எனக்கு புரியல. இப்ப யாரும் போல. அது நம்ம லக்கு. புரியுங்களா? பிட் பாக்கெட் அடிச்ச மாதிரி டக்குன்னு எடுத்துட்டோம். பயங்கர ஸ்டீல். ஆமா, சூப்பர். 10 கோடி போயிருக்கலாம். 10 பிட் பண்ணி தான் சிஎஸ்கே கண்டிப்பா போயிருப்பாங்க 10 கோடி. அதுக்கப்புறம் பிரசாந்த் வீர் கார்த்திக் யாராவது விட்டுருப்பான்னு வச்சுக்கலாம். பட் போயிருப்பான்னு நான் சொல்றேன். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பவுலிங் வீக் அதெல்லாம் சும்மா கதை வந்து இவங்க சிஎஸ்கே ஏதோ காலகாலமா 2 பினிஷ் பண்ணப்ப பும்ரா மாதிரி ஒரு 4 பவுலர் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து கப் அடிச்ச மாதிரியே பேசிட்டு இருக்காங்க பசங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அதுல நான் திட்டு வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அதான். ஸோ முரளி விஜய் டாபிக்ல ஆரம்பிச்சு இப்படி வந்துட்டு இருக்கோம். இப்ப அதே மாதிரி வந்து ஜஸ்டில் அப்டேட் பண்ணிருக்காரு. ஷேவா கம்பீர்லாம் இருக்கும் போதே டெஸ்ட்ல வந்தவர் முரளி விஜய். எஸ் 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 உண்மை 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 கரெக்ட். சோ ஷேவாக்கை ரீப்ளேஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு கட்டத்துல எஸ் ஷேவாக்கு ரீப்ளேஸ் பண்ணது அவர்தான் பண்ணாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஷேவாக்கு அடுத்து அவர் தான் பிடிச்சாரு. ஷேவாக்கு வேற ஞாபகப்படுத்தி விட்டீங்க. ஷேவா அதாவது நல்லா தெரிஞ்சுக்கல. ஷேவாக்கோட மிகப்பெரிய ஃபேன் நானு. ஆமா, தோனி சர்பாஸ் பண்றாரு. நிறைய பேருக்கு வந்து ஷேவாக்கு எப்படி தெரியும்னா எப்படி தெரியும் தெரியல. இந்த காலத்து பசங்க ஷேவாக் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டை உட்கார வச்சு ஓரளவுக்கு பார்க்க வச்சது அவர் தான். ஏன்னா அந்த காலத்துல டெஸ்ட்லாம் போரிங் தான். மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் டிரா தான். அதே முரளி விஜய் தான் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் நான் ஏன் ஷேவாக் கொண்டு வரேன்னா அடிச்சா போர் தான். செதற அடிப்பாரு ஆஃப்ல. அந்த ஆஃப்ல ஆடுவாரு. எல்லா பாலும் எல்லாரும் மாட்டமா லெக்ல ஆடுவாங்க. இது மட்டும்தான் ஆஃப்ல எத்தனை பேர் வச்சாலும் ஆடுவாரு. சோ சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சுட்டு அந்த 319 பாகிஸ்தானுக்கு எதிராக 309 எல்லாமே அடிச்சுட்டே இருப்பாரு. 4 மக்கா நீட்டி வந்து ஒரு கூட வேர்வை சிந்திட்டாரு. என்ன மனுஷன் டாலின்ற மாதிரி. சோ அப்படி ஒரு ஷேவாக் ஃபேன் தலைவர் வந்து இடையில வந்து வந்ததுனால நான் கொஞ்சம் அப்படியே மாறிட்டேன். அதுக்காக ஷேவாக் எனக்கு இருக்குல்ல. ஸோ எனிவே முரளி விஜய் சொல்றதுக்காக நான் சொல்றேன். ஸோ அதான் சொல்றேன், டெஸ்ட்ல வந்து முரளி விஜய்க்கு பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேன். பட் இந்தியா டீம் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா சில பேருக்கு அதிக வாய்ப்பு தர்றாங்க, சில பேருக்கு அது தர மாட்டுறாங்க. அது எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியல அந்த அரசியல. சரிங்களா? அதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தான் டாபிக் மாற நினைக்காதீங்க. கருண் நாயருக்காக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். புரியுதுங்களா? கருண் நாயருக்கே அந்த சான்ஸ் தரல அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த 3 மேட்ச்ல நீ ஆடி காட்டினாதான் உனக்கு டேலண்ட் இருக்கு நான் ஒத்து பண்ண. அந்த பிரஷரை எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணி போய் ஆட முடியும்? அது ஒரு ரெகுலரா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. ஆமா, ரெகுலரா வந்து அவர் குடுக்குற சான்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு மேட்சும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இப்போ சில பேர்லாம் மேட்சே ஆட மாட்டாங்க. அவனுங்களுக்கு 20 மேட்ச் 30 மேட்ச் கொடுத்துட்டு உங்களுக்கே தெரியும் யார சொல்றேன்னு. அவனுக்கு எல்லாம் இன்னும் சான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றேன். இப்ப நான் ரிஷப் பண்ட வந்து சில பேர் சொல்லிட்டு இப்ப சுமன் கில் வந்து நான் சொன்ன பேட்ஸ்மேன் நல்ல பேட்ஸ்மேன் இல்ல நான் சொல்லல. ஆனா அவருக்கு T20ல என்ன வேலை? உன்னோட வேலை டெஸ்ட் ஓடி முடிச்சுக்க. ஆனா T20ல திணிக்காது. நான் பண்டிமே என்ன சொல்றேன், பண்டி டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே நீ ஹிட்டரா போகாது. மேட்சுக்கு ஏத்த மாதிரி ஒரு நீ வந்து இந்த மேட்ச் யாரும் அடிக்கணுமா இல்ல டிராப் பண்ண மாட்டேது நீதான் முடிவு பண்ணணும். அவர் லாஸ்டா ஆஸ் ஏ கேப்டனா பண்ணாரு. கொண்டு போயிருக்கணும் டிராப் பண்ண. ஏன் டிவிலியர்ஸ் 300 ரூபாய் ஆலியா அவ்வளவு பெரிய 360 பேட்ஸ்மேனு தேவைப்பட்ட நேரத்தில் ஆலியா 300 ரூபாய் டூப்ளஸ் ஆலியா 300 ரூபாய் டிராப் பண்ண கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு இது வேணும். ஆனா பண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க சுதந்திரம். நீ இன்ஜுரி ஆகாம இருந்தா 200 மேட்சுக்கும் உனக்கு சான்ஸ் இருக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் இஷ்டத்துக்கு தான் ஆகணும். இதே நீ போய் ஏன் கருணாடி சொல்ல மாட்டேன். இல்லப்பா பிரஷர்னால தான் நான் ஸ்குவாடுக்கே எடுத்துட்டு வந்த மாதிரி தான் நீ காட்டல. அப்போ கணக்குல இவ்வளவு பிரஷர் கொடுக்குறாங்க, நான் ஸ்குவாடுக்கு எடுத்துட்டு வந்தேன். ஈவன் ஸ்கை எடுத்துக்கங்க. ஸ்கை இன்னைக்கு வரைக்கும் கேப்டன்சின்ற ஒரே காரணத்துக்காக ஸ்கை ஸ்குவாட்ல இருக்கு வச்சிருக்காங்க. கண்டிப்பா எனக்கு ஸ்கை பண்ணிட்டு இருக்கிறது 20 மேட்சா ஒரு ஆள். ஆனா இந்த சான்ஸ் நீ இன்னொருத்தர் தந்திருப்பா தந்திருக்க மாட்டேன். தரவே மாட்டேன். ஜெய்ஸ்வால் ஸ்பாட்டை நீ எப்படி புடுங்கலாம்? ஜெய்ஸ்வால்லாம் இப்படிதான் இந்த பேட்ஸ்மேன் T20 பேட்ஸ்மேன்
10 பால் 30 ரன் வச்சுட்டு போயிட்டே இருப்பான். அங்க சுப்பன்களை போய் திணிக்கிறது, அதுவும் தனி அரசியல், அது தனியா பேசணும். அது தேவையே இல்லாத இதெல்லாம், சும்மா இருக்கிறத வந்து சுழற்ற மாதிரி இதெல்லாம். நீங்க இல்ல அதுக்கு தனியா ஒரு வீடியோவே போடணும். அதுக்கு தனியா ஒரு வீடியோவே போடணும். ஏன்னா எனக்கு வந்து நான் கோட்டா கிரிக்கெட் சொன்னதுனால பாத்தீங்கன்னா சாரி, நான் கோட்டா கிரிக்கெட் சொன்னதுனால நிறைய பேருக்கு என் மேல கோபம். கரெக்டுங்களா? நிறைய பேருக்கு என் மேல கோபம். நான் கோட்டா கிரிக்கெட் சொல்லிட்டேன். ஆனா நான் சொன்னதுக்கான காரணம் தான் இதான். இந்தியா மிகப்பெரிய கண்ட்ரி. இந்த கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து கிரிக்கெட் கணக்காக காத்துட்டு இருக்காங்க. ரஞ்சி ஆடலாம், விஜய் ஹசாரே ஆடலாம், சயீத் முஸ்தாக் ஆடலாம். நீ ஆனா ஐபிஎல் பேஸ் பண்ணி எடுத்துக்கிற. இந்த மாதிரி சில கோபங்கள் எனக்கு உண்டு. டெஸ்ட் மேட்ச் போது நீங்க ரஞ்சி தான் பார்க்கணும் அப்படின்றது என் தாட்டு. சோ அதே மாதிரிதான் நான் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நிதிஷ்குமார் ரெட்டி ப்ரூவ் பண்ணிக்கலாம். அவர் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது உண்மை. இதை நான் வந்து மறுக்கிறதா இல்லை. அவர் என்ன ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு? ஒரு மேட்ச் தான் ப்ரோ செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கடுத்து 20 மேட்ச் சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஏன்? ஏன்னா ஐபிஎல் போட்டான்றீங்க. எனக்கு புரியல. எத்தனை பேர் டெஸ்ட்ல சஃப்ராஸ் கான்ல பாவப்பட்ட ஜென்மம். ஆக நான் சிஎஸ்கே வந்துட்டதுனால பேசல. நான் அதுக்காக பேசுறேன். அதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். நீ உடம்பு குறைக்கிறான் குறைச்சிட்டு அவன் புஷ்அப் எடுத்து உன்னை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அவன் அடிச்சு 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 அடிச்சு. ஓகேங்களா ப்ரோ? அப்படியே ஒரு செகண்ட் சார்ஜ் போட்டுக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க பிரதர். பாருங்க எனக்கு சில இந்த டைம் இந்த மாதிரி தான் நான் ஆவேசமா ஆயிருது. இந்தியாவில் ஒரு பெரிய கண்ட்ரி பிரதர். டேலண்ட்டுக்கு தான் நீங்க மதிப்பு கொடுக்கணும். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கு எத்தனை மேட்ச் வாய்ப்பு கொடுப்பேன்? இந்த வாய்ப்பு நீ எல்லாரும் கொடுந்தா நான் கேட்கறேன். அவ்வளவு பேர் பேக்கப்ல இருக்கான். கரெக்டுங்களா? பேண்ட்லாம் கெரியரை ஸ்லோவா ஓட மாட்டாரு. அவரு போய் பொறுமையா ஆட சொல்றீங்களே. இல்ல நான் பட்டு அதான் சொல்றேன். பட்டு ஃபேன் சொல்லிட்டு நான் அவர் என்ன சொல்றாரு? பேண்ட் எல்லாம் கெரியர்ல ஸ்லோவா ஓட மாட்டாரு. இல்ல பண்டெல்லாம் காரையே ஸ்லோவா ஓட்ட மாட்டாரு. அவரை போய் பொறுமையா ஓட சொல்றீங்களேன்னு கேக்குறாரு. ஆக்சிடென்ட் ஆச்சுல. ஓ இப்படி எல்லாம் நான் என்ன சொல்றேன், மேட்சுக்கு ஏத்த மாதிரி ஆனதான் கிரிக்கெட் பிளேயர். எல்லா மேட்சும் அப்படி ஆனதுல அன்னைக்கு நீங்க 100-150 பால் ஆடிக்கு போயிடு. டிராக்கான மேட்ச் வேற, வின்னிங்கான மேட்ச் வேற. வின் ஆக முடியாதுன்னா டிரா பண்ணிட்டு போலாம். புரியுதுங்களா? இதான் விஷயம். சோ அதான் எதிர்பார்க்கறது. சோ நான் வந்து தப்பான கைக்கு இந்தியன் போயிட்டு நினைக்கிறேன். தப்பான ஆமா அது வந்து ஏதாவது கோச் சொல்றாங்க. அதுல வந்து எனக்கு இது இருக்கு. இப்போ அஷித் ரா வந்து இப்ப ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு வச்சுங்களா? ஓகேங்களா? எடுத்து ப்ரூவ் ஜிஜி தேவையில்லாத ஒண்ணு. ஐயோ இரியா அவ்வளவு கோவப்படாதீங்க. சோ இப்ப அஷித் ராணா வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. நான் அதுக்காக அஷித் ராணா வந்து நான் கிண்டல் பண்ண போறது இல்லை. ஆனா அஷித் ராணா உள்ள திரிச்சு எனக்கு பிடிக்கல. ஆனா நீ கண்டினியூவா ப்ரூவ் பண்ணி டேலண்ட் இருந்தா வா. ஏன்னா நீயும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்க. நான் இல்லைன்னு சொல்லல. ப்ரூவ் யுவர் செல்ஃப், அவ்வளவுதான். சரிங்களா? பட் அந்த சான்ஸ் எத்தனை பேருக்கு கொடுப்பேன்? அதான் என்ன கேள்வி. நான் கேட்கிற ஷமி ஏன் டீம்ல இல்ல? என்ன ஏஜ் ஆயிடுச்சு? எனக்கு அதான் புரியல. ஷமி ஏன் டீம்ல இல்ல? ஷமி எல்லாம் இருக்கணும். ஷமி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கை. என்னை பொறுத்த வரைக்கும் கம்பீர் எப்படி யோசனை தப்ப உண்மைதான். ஒரு அதாவது தோனி உருவாக்குற டீம் இல்லாத நான் ஒரு டீமை உருவாக்கி போய் கப் அடிக்கிற ஒரு மைத்தாட்டுக்கு வந்துட்டாருன்னு எனக்கு தாட்டு. ஓவர் கான்பிடன்ஸ். நான் உருவாக்குற ஒரு இளம்பனை போய் கப் அடிச்சு சின்ன ஒரு மைத்தாட்டுகள் வர. அதனாலதான் இருக்கிறவங்களை வந்து இப்படிதான் மேல கொண்டு வந்து அவர் நினைக்கிறாரு. தட்ஸ் நாட் பாசிபிள் ஆக்சுவலா. ஆமா ஆமா. ஓபி ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணு. ஓகேங்களா? சோ இதான் உண்மை. அதுல வந்து எனக்கு துளி அளவு வந்து மறுப்பு கிடையாது. எனவே இப்ப இந்த T20 பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா அடிக்கிற டீம் தான் T20. ஏசியா கண்ட்ரி வேற. ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 4ல பாகிஸ்தானுமே உள்ள வர போதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க வந்து ஏசியன் கண்ட்ரில நல்லா ஆடுவாங்க. ஸ்பின் எபிலிட்டி அவங்க இருக்கு. சில பேர் அதை டிலே பண்ணாங்க. இல்ல ஆஸ்திரேலியா கப் அடிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உள்ள வர போறது இந்தியா பாகிஸ்தானோ அப்படின்னு தோணுது ஃபைனல்ல. பாகிஸ்தான் வந்து இந்த தடவை அண்டர் ரேட்லாம் கிடையாது.
கண்டிப்பா உள்ள வருவான். நீங்க வேணா பாருங்க. பாகிஸ்தானுக்கு அந்த எபிலிட்டி இருக்கு. ப்ரூவ் பண்ணுவான். T20 அவங்க வேற மாதிரி ஆளுங்க தான். லாஸ்ட் டைம் அக்ரி ஏசியாக்குள்ள சொதப்பி இருப்பாங்க. பட் இல்ல இந்த தடவை உள்ள வருவாங்க. வேற டீமா எனக்கு வருவாங்க. அதுல இன்னொரு அப்படி சேஞ்சஸ் இருக்கு. பாகிஸ்தானுக்கு பதிலா சவுத் ஆப்பிரிக்கா கண்டிப்பா உள்ள வருவாங்க. டீம் தாறுமாறா இருக்கு ப்ரோ. சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த 11 பேருமே சிக்ஸ் அடிப்பாங்க போல. அது நம்ம ஆமா, T20 டீம் பார்த்தோம். அப்பதான் சவுத் இருக்கு. ஆப்பிரிக்கா வந்து சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சிஎஸ்கே ஸ்குவாட் மாதிரி போல. யாரும் பிளேயிங் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணுவானே தெரியல. ஆனா யாருன்னு பேர் தெரியாத கூட சிக்ஸ் அடிக்கிறான் அந்த டீம்ல. அது இப்பதான் ஏன்னா நிறைய பேர் மாறி இருக்காங்க. நான் நம்ம கூட T20 ஆடும்போது தான் பார்த்தேன். பயங்கரமான டேலண்டா இருக்கானுங்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆப்வியஸா உள்ள போறாங்க. அதான் சொல்றேன் சவுத் ஆப்பிரிக்கா உள்ள வரும். ஃபோர்த் டீம் நீங்களே சொல்லிடுங்க யார் வருவான்ட்டு. ஆனா ஸ்ரீலங்கா வாய்ப்பு இல்ல. ஸ்ரீலங்கா எல்லாம் உள்ள வர வாய்ப்பு இல்ல. வெஸ்ட் இண்டீஸ் சொல்லுவாங்க ஸ்ரீலங்கா வாய்ப்பு இல்ல. பழைய டீம். வெஸ்ட் இண்டீஸும் வர வாய்ப்பு இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அகைன் பாத்தீங்கன்னா மேபி அந்த ஸ்குவாட் வேணும் ஆஸ்திரேலியா வரலாம். ஆனா ஃபைனல் வரும்போது ஆஸ்திரேலியா வருமான்னு தெரியல. மேபி சவுத் ஆப்பிரிக்கா வந்து ரிவெஞ்ச் எடுத்தாலும் இருக்கலாம். பட் சான்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவை பார்க்கலாம் அந்த சான்சஸ். சவுத் ஆப்பிரிக்கா தோத்தது யாராலும் சவுத் ஆப்பிரிக்கால தான் இந்தியா கூட. சோ அந்த மாதிரி சான்ஸ் அவங்க தான் உருவாக்கி அவங்களே கெடுத்துக்கிறாங்க. அதுல வந்து குறை சொல்ல முடியாது. இந்தியாவே எதிர்பார்க்கல ஜெயிக்கிட்டு. எனிவே பேட் லக் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா அவ்வளவுதான் சொல்ல முடியும். சோ பாக்கலாம் இந்த வருஷம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லியிருப்பேன். சென்னையில இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்க போது ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் ஏதாவது டேபிள்ல ஃபர்ஸ்ட் வரவங்க வந்து அந்த மேட்ச் வந்து சூப்பர் எயிட்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சேப்பாக்கில் வச்சிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் டேபிள் ஏல வந்து ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். டேபிள் பில இந்தியா ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா பினிஷ் பண்ணிச்சுன்னா 2 பேருக்கான மேட்ச் வந்து சேப்பாக்கில் தான் நடக்கும். ஸோ என்னோட கணிப்பு. டிக்கெட் வாங்கி பாக்குறதா பாத்துக்குங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இதுதான். சோ போறீங்களா மேட்ச் ஏதாவது போறீங்க நீங்க? இல்ல ப்ரோ, நான் பெங்களூர்ல இருக்கேன்ல. பார்க்கணும், பிளான் பண்ணணும். இந்தியா vs ஆப்கானிஸ்தான் மேட்ச் டிக்கெட் இருக்கு. ஆனா ஆபீஸா பாத்தீங்கன்னா நான் போக முடியல. நான் வாங்க போறேன். பட் இந்தியா vs UAE மேட்ச் போறேன். போயிட்டு நம்ம பிச் எப்படி பிஹேவ் ஆகுது, இந்த மஞ்ச சட்டைக்கு எப்படி ஏத்த பிச்சா இல்லையான்னு ஒரு பாத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அதுக்காக போப்பேன். ப்ரோ அங்க போயிட்டு ஒரு லைவ் போடுங்க ப்ரோ. ஸ்டேடியத்து உள்ள நம்ம லைவ் எடுக்கக்கூடாது. அதுக்கும் காப்பிரைட் கொடுக்குறாங்க. நம்ம ஓகே. பிச்சு காட்டக்கூடாது. ஆடியன்ஸை காட்டலாம். நான் கண்டிப்பா போடுவேன். இல்ல பிச்சு உள்ள ஆபீஸா எதுவும் கிடைக்காது ப்ரோ. அதுவே இதுவாயிடும். ஆமா, கிரௌடு இருக்காது. ஆமா. ஆமா கிரௌடு பல்க் ஆகுறதுனால. பட் பாக்கலாம் அதை என்ன முடிச்ச வரைக்கும். அதுக்கும் ஒரு காப்பிரைட், எல்லாத்துக்குமே காப்பிரைட். அது ஒரு பிரச்சனை. ஸோ அப்படிதான் பாருங்க எங்கெங்கயோ ஆரம்பிச்சு எங்கெங்கயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓகே.